தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய அரசு விடுவிக்காமல் இருந்ததால் மாணவர் சேர்க்கை தொடங்கப்படாமல் இருந்தது. தற்போது மத்திய அரசு 538 கோடி ரூபாயை தமிழகத்திற்கு ஒதுக்கியிருப்பதால் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் பெறப்படுகின்றன. ஏற்கனவே தனியார் பள்ளிகளில் சேர்ந்த தகுதியான மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக மட்டுமே குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என அகில இந்திய தனியார் பள்ளிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச இணையவழி மோசடி கும்பலின் 24 சிம் பாக்ஸ்களை தமிழக காவல்துறை டெல்லியில் வைத்து பறிமுதல் செய்தது. இந்த சர்வதேச மோசடி கும்பலின் சிம் பாக்ஸ் நெட்வொர்க்கை முறியடிக்கும் நடவடிக்கையாக டெல்லியில் தமிழ்நாடு சைபர் குற்றப்பிரிவு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 24 சிம் பாக்ஸ்களை பறிமுதல் செய்தனர். நிலோதி, நரேலா பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த சாதனங்கள் கால் ரவுட்டிங் மோசடியில் பயன்படுத்தப்பட்டவை என்று உறுதியாகியுள்ளது. மேலும் நிலோதி பகுதியைச் சேர்ந்த தாரிக் ஆலம், லோகேஷ் குமார், அசோக் குமார் ஆகிய மூவரையும் சிறப்பு குழுவினர் கைது செய்தனர். இணையவழி குற்றப்பிரிவு கூடுதல் காவல் இயக்குநர் சந்தீப் மிட்டல் சிம்பாக்ஸ் மோசடிகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். MP சசி தரூர் பேசும் ஆங்கிலம் புரியாது என்றும் அவர் மலையாளத்தில் பேசுவதே ஆங்கிலத்தில் பேசுவது போல இருப்பதாகவும் நடிகர் ஆர்யா தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள மலையாளி அசோசியேஷன் ஓணம் கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக MP சசி தரூர் மற்றும் நடிகர் ஆர்யா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தலைநகரில் வசிக்கும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நான் ஏன் தமிழில் பேசுகிறேன்னா இங்கே இருக்கிற மலையாளி யாரும் கரெக்டாக தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதனால தான் அவரை பார்த்தோன்னே அவர் பேசுகிற இங்கிலீஷே புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது அவர் மலையாளத்தில் பேசினாலே இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்குன்னு. ஸோ அப்போ தான் புரிஞ்சது, ஓகே அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு அவரோட இங்கிலீஷ் புரியாதுன்னு. பட் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு கம் ஹியர் பிகாஸ் ஐ நோ இஸ் டூ பிஸி பட் ஹி மேட் அன் எஃபர்ட் டு கம் அண்ட் மேக் எவ்ரிபடி ப்ரவுட். ஸோ ஹாப்பி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.